சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடியாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். சிம்ம லக்னம் காரர்களுக்கு இலுப்பையடி கருப்பசாமி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமா? நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர்கள், எந்த ஒரு தெய்வத்துக்குமே மலர்களை அர்ச்சனை பண்ணால் உங்கள்கிட்ட அந்த தெய்வம் வசியமாகனா நிச்சயம் வசியமாகும். அப்போது மலர்கள் மூலமாக நம்ம அர்ச்சனை பண்ண நம்மளுடைய எண்ணங்களும் ஆச்சுங்களா மலர் போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னா நிச்சயம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம லக்னக்காரங்கள் எந்த கிழமையில் இலுப்பையடி கருப்பரை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று இலுப்பையடி கருப்பருக்கு அர்ச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய சிவப்பு செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை பண்ண வேண்டும். இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு காதல் வசியமாக வேண்டும் அப்படின்னா, இந்த காதல் வசியத்துக்குனே சில மலர்கள் இருக்குது. அந்த காதல் வசியத்துக்கு என்ன மலரை கொண்டு கருப்பசாமியை பாருன்னா, அது இலுப்பையடி கருப்பசாமிகிட்ட நம்ம காதலுடைய கோரிக்கையை அவர் வச்ச போகும்போது அவர் அந்த கோரிக்கையை எடுத்து நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கறதுக்கு அவர் என்ன மலர்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வர்ணம் சம்மந்தப்பட்ட மலர்கள், பல வகையான வர்ணத்தோடு இருக்கக்கூடிய மலர்கள், சிவப்பு, வெள்ளை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸு மலர்கள், பல வகையான மலர்கள் பார்த்திங்கன்னா, அந்த மலர்கள்லாம் மாலையாக கட்டி அவள் கழுத்தில் போட்டு ஆச்சுங்களா, அந்த மணி மாலை சொல்லுவாங்களே, அந்தமாரி அந்த மாலையை போட்டு நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பசாமிக்கு நெய்வேத்தியம், இந்த சிம்ம லக்னக்காரங்கள் எந்த வகையான நெய்வேத்தியத்தை வச்சு வழிபடலாம்? பால் சம்மந்தப்பட்ட நெய்வேத்தியம், பால் அதுங்களா, பாலோட சேர்த்து பால் பாயாசம், அதில் என்ன பொருள் சேர்த்தோம்னா, குங்குமப்பூ, ஏலக்காய், கல்கண்டு ஆச்சுங்களா, திராட்சை, முந்திரி, இதோட சேர்த்து நீங்கள் பாயாசம் பண்ணி கருப்பசாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம லக்னக்காரங்களுக்கு மனைவி ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். அப்போ இந்த 7ஆம் பாவம் ஒரு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கும்? ஏகாந்த பொருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று புரிஞ்சுக்க, மனைவி ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க. அப்போ குடும்பத்தில் கணவனையுடைய ஒரு வசீகரத்தன்மை என்பது குறைவாக இருக்கும், அது நிறைவாக இருக்காது. அப்போது அந்த வசீகரத்தன்மை உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைய வேண்டும் அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாவே நிச்சயம் உங்களுக்கு மனமாற்றம் வருமா? நிச்சயம். அப்போ குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் பெருவாக இந்த சிம்ம லக்னக்காரங்க அவசரப்பட்டு கடன் வாங்குவாங்க. அப்போ கடன் சார்ந்த பிரச்சனைகள், பங்காளி, அண்ணன் தம்பி மாமா இருக்கிற இப்படி உறவு மூலமாக பங்காளி சண்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பங்காளி சண்டைகள் இந்த கருப்பசாமி, அதை நான் சொல்லக்கூடிய இலுப்பையடி கருப்பசாமி கும்பிட்டு வர போகிறவரை உங்களுக்கு இந்த அங்காளி பங்காளி சண்டைகள் முற்றிலும் நிறைவேறுமா? நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது குடும்பம், அங்காளி பங்காளி பிரச்சனை, கடன் சுமைகள், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள், பதவிகள் சரிங்களா, அக்கறை, இதெல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு இந்த இலுப்பையடி கருப்பசாமி உதவி பண்ணுவாரலாம். அந்த நிச்சயம் அவர் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பினை இருக்குது. இந்த சிம்ம லக்னக்காரங்க நான் சொல்கிற மாரி இதை நீங்கள் சரிப்படுத்தி வாங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருமானா? கண்டிப்பாக வரும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.